வணக்கம். இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காயின் பவுச் ஒன்று ட்ரை பண்ணலாம். இதை மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். 9 அங்குலம் அகலம், அதே மாதிரி உயரமும் 9 அங்குலம் அளவுள்ள ஒரு சதுரமான பீஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு கிளாத் வந்து நான் நல்லா திக்கான கிளாத் எடுத்துருக்கிறேன். பெட்ஷீட் மாதிரி பனியன் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தில் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் போதும் நம்மளோட காயின் பாக்ஸ் பவுச் தைக்கிறதுக்கு. இல்லை இதே மாதிரி திக் ஷீட் இல்லை, வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற காட்டன் கிளாத்தோ ப்ளவுஸ் பிட்டோ தான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒன்றும் இல்லை, அடியில் ஒரு நல்ல திக் ஷீட் வச்சுக்கோங்க. அது மேலே உங்ககிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சுட்டு முதல்ல சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். 9 அங்குலம் அளவுள்ள கிளாத் எடுத்து அடியிலே ஒரு திக் ஷீட் வச்சுட்டு 4 பக்கமும் சுற்றி மூட்டிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் தைக்க ஆரம்பிச்சேன். ஓகே, ரைட். இப்போது ஒரே ஒரு கிளாத், நல்ல திக்கான கிளாத் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு ஜிப்போட அளவு 13 அங்குலம். ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம், ஒரு 2. ஓகேவா? ரைட். இப்போது எப்படி தைக்கலாங்கிறத பார்ப்போம். 2 மடக்கிக்கலாம். மடக்கிட்டு க்ராஸ் வைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தோட ரைட் சைடு நல்ல பக்கத்தை எடுத்துட்டு சிப்போட நல்ல பக்கம் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இது மேலே இந்த ராங் சைட்லேயே நம்மளோட இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு போய் ரைட் சைடு இது மேலே வச்சுக்கலாம். ராங் சைடு மேலே இருக்கட்டும் வச்சு இதையும் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் ஒன்று ஓல இருக்கிற மாதிரி அடிபாகமும் மேல் பாகமும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பிட்டு சின்ன ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த கிளாத்தை அப்படியே அடிபாகத்தில் திருப்பிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு அமுக தையல். கொஞ்சம் தையலுக்கு அடுத்து நண்டுக்கால் கேப்பில் இன்னொரு தையல் ஒன்றும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜிப்போட பல்ல பிரித்து விட்டுலாம். பீஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பல்லில் தையல் போட வேண்டாம், இந்த இடத்துலயே நிப்பாட்டி வெளியில் வந்துடலாம். இப்போ எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி கோஸ்க்கு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். இப்போ ஜிப்பை 2 மடக்கிட்டு இந்த இடத்துல 2.5 கோர்த்து எடுத்துடலாம். கோர்த்துட்டு ராங் சைட் போயிடலாம்.
ராங் சைடு வந்துட்டு அதோட ஜிப்போட பல் இருக்கு இல்லையா, அந்த பல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில், ஜிப்போட பல்லை எடுத்துகிட்டு போய் இந்த கார்னரில் வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே இருந்து இங்கே வரைக்கும். திருப்பி வச்சு இன்னொரு ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். நம்மளோட காயின் பவுச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஷார்ப் எட்ஜ் கொடுத்து கார்னர்ஸ்லாம் திருப்பிக்கலாம். நம்மளோட சூப்பரான காயின் பவுச் ரெடி. இப்போ இந்த ஜிப்பை வீணாக்க வேண்டாம். இதே மாதிரி காயின் பவுச் ஒன்றா இன்னொன்று தைக்கணும்னா கூட இந்த ஜிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட இது 2ஆ மடக்கி கட் பண்ணி எடுத்தோம்னா நடுவில் ஒரு 2.5 கோர்த்து விட்டா ஒரு ஜிப் ஆயிடும். நம்ம பவுஸ் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஒரு கர்ஷிஃபை 4 மடித்து வச்ச மாதிரி 4 அங்குல அளவுள்ள பவுச்சாக இருந்தால் கூட அதோட கெப்பாசிட்டி ரொம்பவே நல்ல தாராளமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 காயின் கூட நம்ம உள்ளே சேவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நல்லாவே தாராளமாகவே இருக்கும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.